மூலிகை தேடலில் நம்ம இன்றைக்கி நந்தியாவட்டை மூலிகை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோங்க. நந்தியாவட்டை மூலிகை இது ஒரு செடிங்கிறத விட இது ஒரு குறு மரம்னு சொல்லலாங்க. இந்த மரம் பார்த்துட்டோம்னா எல்லா இடங்கள்லையுமே அழகுக்காக வளர்த்துவாங்க. பார்த்துட்டோம்னா பொதுவாக கோயில்களில், பூங்காக்களில், வீடுகள் எல்லாமே வந்து பார்த்துட்டோம்னா இதோட பூக்கள் அழகாகவும் நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. அதுக்காக வளர்த்துவாங்க. இந்த பூக்களை வந்து பூஜைக்கு அதிகமாக பயன்படுத்துவாங்க இல்லைங்க. இந்த நந்தியாவட்டை செடியோடைய இலை, பூ, வேர் இது எல்லாமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இலையை பிச்சோம்னா அந்த மரத்துலேருந்து ஒரு பால் வடியுங்க. அந்த பால் கூட மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தாங்க. இந்த நந்தியாவட்டையில் பார்த்துட்டோம்னா 2 வகையாக இருக்குங்க. ஒற்றை நந்தியாவட்டை, அடுக்கு நந்தியாவட்டைன்னு சொல்லி 2 வகை இருக்குங்க. ரெண்டுமே வந்து மருத்துவ குணங்கள் நிறைஞ்சது தாங்க. இதில் நம்ம இப்போ ஒற்றை நந்தியாவட்டையை பற்றி நம்ம பார்க்க போகிறோங்க. இந்த நந்தியாவட்டையோட குணங்கள் பார்த்துட்டோம்னா கண் நோய்களை வந்து குணப்படுத்துதுங்க. பல் சம்மந்தமான எல்லா நோய்களுக்கும் வந்து நல்ல தீர்வாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் சரும நோய்களை வந்து சரி செய்யுதுங்க. வயிற்று புழுக்களை வந்து வெளியேற்றுதுங்க. வெட்டுக்காயங்களுக்கு வந்து நல்ல மருந்தாக இருக்குது. அதுபோக வயிற்றுப்போக்கு, கடுப்பு,